நீங்க பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஃபினான்சியல் ரிலேட்டடான கம்பெனி வச்சு ரன் பண்றீங்க அப்படின்னா, உங்கள டார்கெட் பண்ணி புது மெத்தட்ல ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்கள அவங்க ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம எந்த பண பரிவர்த்தனையும் நடக்காது. அவங்க அப்ரூவல் குடுத்தா தான் அந்த மணி டிரான்சாக்ஷனான விஷயங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட நபருக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனியோட மேனேஜர் பேர்லயோ இல்ல சிஇஓ பேர்லயோ கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க. அந்த நம்பரோட வாட்ஸ்அப் டிபியை செக் பண்ணா அந்த மோசடி நபர் யாருன்னு சொல்லி பேசுறாரோ அவரோட டிபி தான் இருக்கும். அந்த டைம்ல அந்த நம்பரை போட்டு ட்ரூ காலர்ல செக் பண்ணாலும் அவங்களோட பேர்ல தான் ட்ரூ காலர்லயும் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, யார் பேரை சொல்லி பேசுறாங்களோ அவங்களோட குரலும் உங்கள்கிட்ட பேசுற நபரோட குரலும் ஒரே மாதிரி இருக்கும். கம்பெனியோட எம்டிட்டையோ சிஇஓட்டையோ போய் ஒரிஜினலா நீங்க தானான்னு கேட்கவும் முடியாது, வெரிஃபையும் பண்ண முடியாதுன்ற அந்த சிச்சுவேஷனை தான் அந்த மோசடி கும்பல் தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க.